இலங்கைக்கு இந்தியாவுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய நட்புறவின் அடிப்படையிலும் அயலுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய நட்புறவின் அடிப்படையிலும் மிக தெளிவான உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறது என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் அது எந்த அடிப்படையில் அந்த நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட போது இந்தியாவின் பாதுகாப்பை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. அதன் போது பார்க்கின்ற போது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்குள் செய்யப்படுகின்ற உதவிகளில் கணிசமான உதவிகளை இந்தியா செய்து வருகின்ற சூழ்நிலையில் அயலுறவு கொள்கையில் இலங்கைக்கு உதவ வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட இன்று முழு இலங்கையும் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. காரணம், அந்த உதவிகள் அவர்களால் தான் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. நேற்று முன்தினமெல்லாம் கட்நாயக்க விமான நிலையம், கொழும்பு துறைமுக பகுதிகளுக்கு வந்த விமானங்களும் உலங்கு வானூர்திகளும் கப்பல்களும் இன்றைய நாளில் ஒரு விசேடமான ஒரு நகர் ஒன்றை இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது. மீட்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும். மீட்பு பணி தாமதப்படுத்தப்படுமாக இருந்தால் உயிரிழப்புகளும் அங்கு வரக்கூடிய சுகாதார தொற்றுகளும் அதிகரித்துவிடும் என்பதனால் அவசர முடிவெடுத்திருக்கக்கூடிய டெல்லி இன்னும் ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கின்றது. நிவாரண பொருட்களுடன் INS சுகனியா என்கின்ற சிறப்பு கப்பல் ஒன்று திருகோணமலை துறைமுகத்துக்கு நகர்த்தப்பட்டிருப்பதனை வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த கப்பல் திருகோணமலையை வந்தடைந்திருக்கின்றது. அந்த கப்பலில் உலருணவு பொருட்கள் மற்றும் விசேட செயலணிகள் என்று பலரும் அந்த கப்பலில் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பேரிடரை கடந்து செல்ல முடியாத ஒரு பெரும் நெருக்கடிக்குள் இலங்கை இப்போது சிக்கி தவித்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் அனுரகுமார ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த பேரிடரை யாரும் கடந்து செல்ல முடியாத ஒரு பெரும் நெருக்கடி ஒன்று சூழ்ந்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்து பார்த்தீர்கள் என்றால், மீட்பு நிபுணர்கள் அடங்கிய இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் புத்தளத்துக்கு அருகில் உள்ள கிராமத்தில் அணுக முடியாத பகுதிகளுக்கு கர்ப்பிணி பெண்கள் உட்பட பல குழந்தைகளை மீட்கின்ற பணியில் 38க்கு மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். புத்தளம் பகுதியில் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய அவலக்குரலை தவிர அந்த பகுதியில் எதுவும் கேட்பதாக இல்லை. எம்முடைய செய்தி நிறுவனத்துக்கு கூட பல குறுஞ்செய்திகள் அவர்களுடைய உறவினர்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள். மன்னார் பகுதியில் இருந்து அனுப்பினார்கள், முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனுப்பினார்கள். இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து அனைவரும் செய்திகள், எங்களுடைய உறவுகளுடைய தொடர்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்த போது எமக்கு முடிந்த தகவல்களை செய்தி பிரிவின் முகாமையாளர் அவர்கள் முடிந்தவரை அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கும் தகவல்களை வழங்கி இருந்தார்.